ஸ்ரீ குருப்யோ நமக. 108 days ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அஷ்டாங்க யோகத்தில் யமத்தில் சத்யா. சத்யான்றது பொய் சொல்லாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, மனம் சொல் செயலால் உண்மையாக இருக்கிறது. யோகியாக இருக்கவங்களுக்கு இந்த உண்மை தான் ஒரு தெய்வீக சக்தியை கொடுக்கும். சத்தியமேவ ஜெயதே இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இந்தியன் எம்பளம் கீழே ஒரு நேஷனல் மோட்டோவாக இது எப்போவுமே இருக்கும். இதுக்கு என்ன மீனிங் பார்த்தோன்னா, வாய்மையே வெல்லும். இந்த மந்த்ரா முண்டக்க உபநிஷத்துலேருந்து எடுக்கப்பட்டது. இந்த சத்தியத்துக்கு எடுத்துக்காட்டா சாண்டூகிய உபநிஷத்துலேருந்து ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். சத்யகாமா, அவங்க அம்மா பேரு ஜபலா. இவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. சத்யகாமாக்கு வேதம் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால கௌதம முனிவர் கிட்ட போய் வேதம் கத்துக்க கேட்பான். அப்ப அந்த முனிவர், உன்னுடைய குலங்கோத்திரம் என்னன்னு தெரியாம நான் வேதம் சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாரு. அதனால அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட வந்து தன்னோட அப்பா யாருன்னு கேட்பாரு. தன்னோட அப்பா யாருன்னு கேட்ட அந்த பையன் கிட்ட அவங்க அம்மா, எனக்கே தெரியாது உன்னோட அப்பா யாருன்ட்டு. நான் பல இடத்துக்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நீ பிறந்த, அதனால உங்க அப்பா பேரு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. சத்யகாமா அந்த முனிவர்கிட்ட போய் நடந்த உண்மைய அப்படியே சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி எனக்கு அப்பா யாருன்னு தெரியாது, நான் எந்த குலத்தை சேர்ந்தவன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். அதுக்கு அந்த முனிவர், நீ உண்மையா நேர்மையா இருந்த அம்மாவை சிஷ்யனா ஏத்துப்பாரு கௌதம முனிவர். உண்மைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர ஒரு பேரு ஹரிச்சந்திரன். சத்தியத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவர். இவரை பத்திய ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். ஹரிச்சந்திரன் எப்பவுமே உண்மையா நேர்மையா இருக்கிற ஒரு பர்சன். இதை பார்த்த ஒரு முனிவருக்கு இவனை எப்படின்னா சோதிக்கணும்னு சொல்லிட்டு மாற்று உருவத்துல வந்து பல சோதனைகளை கொடுத்து அரசனா இருந்த அவரை ஒரு வெட்டியானா மாத்திடுவாரு. பொய் சொல்லாம உண்மையா நேர்மையா இருந்த ஹரிச்சந்திரன் விட்டு நிலம், வீடு, வாசல், அவங்க மனைவி, குழந்தை எல்லாருமே விட்டு போயிடுவாங்க. கடைசியா ஒரு வெட்டியானா இருப்பாரு. அப்போ அவங்க குழந்தையும் இறந்து போயிடும். அவங்க மனைவி அந்த குழந்தைய புதைக்கிறதுக்காக வரும்போது அந்த மனைவி கிட்ட கூட அவரு அந்த எரிக்கிறதுக்கான ஒரு ரூபாய் கூலி கேட்பாரு நேர்மையா. இந்த கதையோட எண்டில் அவங்க மனைவியை அவரே கொல்ற மாதிரி காட்டுவாங்க. கடைசியா கடவுளோட அருளால அவருக்கு எல்லாமே மறுபடியும் கிடைச்சிரும். உண்மையா இருக்குது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் உண்மையா இருக்க பழகிட்டோம்னா நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம். உண்மையா நேர்மையா இருந்தோம்னா நம்ம கடவுள்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்க முடியும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. என் கூட டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென், பவது சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.